அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுற வழங்குதா பிள்ளைகள்? ஓகே. So let's move the class. நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி இந்த வீக்ல இருந்து ப்ராக்டிக்கலா எக்ஸாம்ல வர கேள்விகள் எப்படி இருக்கலாம் அல்லது ஒரு அசைன்மெண்ட் சொல்றவங்க அசைன்மெண்ட் தெரியல அது அந்த சகல வாய்ப்புகளும் இருக்காதுன்னு தெரியாது. ஜஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். அதுக்கு முதலாக நான் நேற்று நைட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோக்குரிய சில என்னென்னு சொல்கிறேன் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் சம்மந்தமானது. முதலாவது டேட் அண்ட் டைம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஆள் மோஸ்ட்லி டேட் ஆஃப் ஏஜை கால்குலேட் பண்ணுற டைமில் டேட் டைம் ஃபங்க்ஷன் மெயின்லி யூஸ் ஆகலாம். அதே போல் ரெண்டாவது லாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் எண்ட் ஆர் நோட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வரக்குள்ள அந்த 3 ஃபங்க்ஷன் தான் மெயினாக ஒர்க் பண்ணும். ஸோ டைரெக்டாக தனியாக வரும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தனியாக பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வராது. இன்னொரு ஃபங்க்ஷனை கூட சேர்ந்து வரலாம். மேபி சம் இஃப் ஒரு இஃப் ஃபங்க்ஷனில் வரலாம். நம்ம இஃப் ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம், ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் பார்த்துருப்போம். ஒருவேளை 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எப்படி நம்ம அந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுது, அல்லது 2 கண்டிஷனை கொடுக்கணும், 2ல இது இருந்தா அல்லது இது இருந்தா பாஸ் ஆகணும் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்பும் எண்டுமே எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னா நம்மளோட ஃபேக்கல்ட்டில எல்லாம் வந்துட்டு உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து பாருங்க, ஓவராலாக நீங்கள் 35 or 40 எடுத்தீங்கன்னு சொன்னா 40 எடுத்தா நீங்கள் பாஸ். தட்ஸ் நீங்கள் செமியில் மிட் செமியில் 0 எடுத்து ஃபைனலில் நீங்கள் 40 எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அதாவது 100க்கு 40 வாரமே உங்களோட மார்க்ஸ் வருமா இருந்தால் நீங்கள் பாஸ். பட் சில ஃபேக்கல்ட்டியில் நான் நினைக்கிறேன், ஃபேக்கல்ட்டியில் நினைக்கிறேன் அவங்களுக்குரிய கண்டிஷன் அவங்க செமியில் செமிஸ்டர் எக்ஸாமில் அவுட் ஆஃப் 70 இத்தனைக்கு மேலே எடுக்கணும். அதே போல் மிட் எக்ஸாம்ஸில் 30 மார்க்ஸுக்கு இத்தனைக்கு மேலே எடுக்கணும். சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அவங்க மிட் எக்ஸாமில் 30க்கு 4 செமியில் வந்துட்டு அவுட் ஆஃப் 70 எடுக்காங்கன்னு வச்சு கொள்வோம். அவங்க செமிஸ்டர் கம்ப்ளீட் இல்லை, அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ 1-2 ஸ்டூடெண்ட்டாக நம்ம அப்படியான கண்டிஷனை சிம்பிளாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஓவர் த வியூ பார்த்து சொல்லலாம். பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இன்க்ரீஸ் ஆகிற டைமில் நம்ம தனியாக செய்யலாம். அது என்ன, இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி இல்லை எஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஸோ ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பெறும். இதில் அவங்களோட மிட் செமி எக்ஸாமோட மார்க்ஸையும் கன்சிடர் பண்ணணும், அதுவும் குறிப்பிட்டதுக்கு மேலே இருக்கணும். அதே போல் ஃபைனல்லையும் குறிப்பிட்ட மார்க்ஸ் எடுத்துருக்கணும். 2 கண்டிஷன் ஓகேண்டா தான் அவர் பாஸ், இல்லாட்டி அவர் ஃபெயில். இந்த டைமில் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுற டைமில் இஃப் யூஸ் பண்ணி பாஸாக ஃபெயிலாண்டு வாங்குற டைமில் நம்ம 2ஐயும் செக் பண்ணணும். இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ங்கிற லாஜிக்கலை யூஸ் பண்ணுவோம். ஓரண்டு சொன்னால் மோர் தென் 1 கண்டிஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இஃப் கண்டிஷனில் இஃப்க்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடங்கள்ல இந்த ஓர் யூஸ் ஆகல. நான் இஃப் கண்டிஷனை வச்சு சொல்லிட்டு போகிறேன். மோர் தென் 1 ஃபங்க்ஷன் கண்டிஷனை யூஸ் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஓகேண்டாலும் அவுட்புட் இந்த மாதிரி வரணும், பாஸ் ஆகிருக்கணும்டா நம்ம ஓவர் யூஸ் பண்ணலாம். நொட்டுன்னு சொல்லப்படுறது 3வது லாஜிக்கல் கண்டிஷன் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்துட்டு நொட் ஃபங்க்ஷன். அந்த விஷயம் வந்து நொட் ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற விஷயம் உங்களுக்கு வார ரிசல்ட்டோட இன்வர்ஸ், அதில் மறுதலை நான் என்னென்னு சொல்கிறது, அதில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதில் எதிர்மறையான அவுட்புட் உங்களுக்கு ட்ரூண்டு வாரது ஃபோல்ஸுண்டு வரும், ஃபோல்ஸுண்டு வாரது ட்ரூண்டு வரும். ஸோ அதுக்கு நம்ம நொட்ங்கிற லாஜிக்கல் கண்டிஷனை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ப்ராக்டிக்கலில் வெரி லெஸ்ஸுங்கிறதால நம்ம அதில் பெருசாக அலட்டி கொள்ள தேவையில்லை. பட் எந்த டைமில் யூஸ் ஆகுங்கிறது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஸோ 3வது வீடியோ போட்டிருந்தேன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இது நார்மலாக யூஸ் ஆகும். ஈவன் நான் கூட யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுற டைமில் நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னா நம்ம 80% குறைஞ்சாக்களை தேடி கண்டுபிடிக்கிற கஷ்டம் 1 by 1. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சேன், கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணி
80% குறைஞ்ச ஸ்டூடெண்ட் அந்த பெர்சன்டேஜ் அல்லது குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் அந்த ரோ வந்துட்டு ரெட் கலர்ல மாத்திட்டான். ஸோ அதுக்கு நான் என்ன செஞ்சேன், கண்டிஷனல் ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணி அது யூஸ் ஆகிற டைமும் எடுக்கும். ஓகே, நான் ஜஸ்ட் ஓவராலா போயிட்டு டைரக்டா நம்ம இதுக்கு போவோம், டியூட்டோரியல் டிஸ்கஷனுக்கு போவோம். Okay, I have shared the screen now. So மத்தவங்களுக்கு screen reach ஆயிட்டா? screen வந்துட்டு visible இருக்கா புள்ளி? நான் screen share பண்ணிருக்கிறேன். Okay. So நான் first நான் நம்மளோட டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. டைரக்ட் அண்டே டேட் அண்ட் டைம் அண்ட் பார்க்கிறதுக்கு டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இந்த டேட் எதுல இருந்து எடுப்படுதுன்னு சொன்னா, நம்மளோட சிஸ்டத்துல என்ன டேட் இருக்கோ அதான் காட்டுறது. அதை வச்சு தான் அது கரண்ட் டேட்டை கால்குலேட் பண்ணும். இந்த டேட் டைம் ஃபங்க்ஷன்ல முதலாவது டுடேங்கிற ஃபங்க்ஷனை, ஓகே, ஸோ நீங்கள் டுடேங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட சிஸ்டத்தில் உங்களோட கம்ப்யூட்டரில் என்ன டேட் டைம் காட்டப்படுதோ அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இது என்னத்துக்கு யூஸ் பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்போ என்ன ஒரு ஷீட் ஒன்று இருக்கு, டேட்ல இந்த குறிப்பிட்ட நபரோட எக்ஸாக்டான ஏஜ் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னா அந்த டைம்ல நம்ம இந்த டேட் ஃபங்க்ஷனை, ஐ மீன் இந்த டேட்டுக்கு யூஸ் பண்ற டுடேங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் தான் டேட்ல இந்த டைம்ல குறிப்பிட்ட அந்த நபரோட என்னன்னு சொல்ற வயசுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட சம்மந்தப்பட்ட ஏனைய ஃபங்க்ஷனை நம்ம எங்க தேர்வோம் சொன்னா ஃபார்முலால பார்க்கலாம். பாருங்க, டேட் அண்ட் டைம் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் டுடே, டைம், சம்டைம் நவ், எக்ஸாக்டான செகண்டோட உங்களுக்கு எத்தனை செகண்ட் என்ன ஹவர்ஸ்ங்கிறத உங்களுக்கு விசிபிள் பண்ணணும். அடுத்தது டேட். ஸோ இந்த மூன்று இந்த 4 ஃபங்க்ஷனையும் நம்ம மெயினான ஃபங்க்ஷன் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய இருக்கு, ஸோ எல்லாம் நமக்கு தேவைப்பட போறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவ்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது என்ன செய்ய முடியும்னா டேட் பிளஸ் எக்ஸாக்டான டைம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த டைம் டேட்ல மாற்றம் இருக்காது, டைம் மாறி இருக்கு. ஓகே,
ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும் பிள்ளைகள். எனக்கு ஒரு டவுட் என்னன்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ல இருந்து இயரை மட்டும் எக்ஸாக்டா நான் டிஃபைன் பண்ணி எடுக்கணும், ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், ஒரு எல்ஸ் மந்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ என்ன செய்யலாம், என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம்? எனி ஆன்சர்? டேட் டைம் ஃபங்க்ஷன்ல யாரை யூஸ் பண்ணலாம்? இயர் என்றது மட்டும். எஸ், நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்துட்டு equal year and இந்த செல்ல நம்ம செலக்ட் பண்ணணும். என்ன, எந்த செல்லுல இருக்கிற டேட்ல இருந்து நம்ம இயரை ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோமோ, அல்லது மந்தை ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோமோ, அல்லது டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோமோ, அந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா, ஸோ அந்த இயரை காட்டி. ஸோ லைக் வைஸ் நம்மளுக்கு தேவையானது அதே மாதிரி மந்தை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு மந்த்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லைக் வைஸ் டே, மினிட், ஹவர்ஸ், செகண்ட் எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம இந்த இதுல போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு வழங்கும் நிறைய பாருங்க. இதுல ஹவர், மினிட், மந்த் எல்லாம் தனி, செகண்ட் இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, மேபி சம்டைம் உங்களுக்கு சில டேட்டா ஷீட் தரப்படலாம், அது இன்னொரு ஆள் கிரியேட் பண்ணதா இருக்கும். அந்த டேட்டா ஷீட்ல வந்துட்டு மந்தும் டேட்டும் போட்டிருக்கலாம், ஒரு இயரும் மந்தும் போட்டிருக்கலாம். ஸோ சம்டைம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனா இதுல எது இயர் எது ஃபர்ஸ்ட் 2-3 டேஸை பார்க்கிங்க, சம்டைம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எது மந்த் எது இயர்ன்னு சொல்லி. அந்த டைம்ல நம்ம 1 by 1 செக் பண்ணி நிற்கிறது இல்லை, 2-3 டேட்டா எடுத்து பார்த்து நிற்கிறது இல்லை. குயிக்கா மந்த்ங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு தேவையான செல்லை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும் எந்த நம்பர் மந்த் புரியுதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்களை நம்ம செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்கறது லாஜிக்கல் ஃபங்க்ஷன். நான் சொன்னது இதில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல பார்க்கலாம். இதில் நான் சொன்ன மெயினான ஃபங்க்ஷன் இவங்க 3 பேர் தான். லாஜிக்கல் ஃபங்க்ஷன் இவங்க அவ்வளோ பேர் தான். இதில் மெயினான ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன், ஓர் ஃபங்க்ஷன், நாட் ஃபங்க்ஷன். இவங்க 3 பேரையும் வச்சு தான் ஏனைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொன்ன மாதிரி இஃப்ல அதிகமா இது மிக்ஸ் ஆகி வரும். லெட்ஸ் சே இதுல சில நம்பர்ஸ் நான் டைப் பண்றேன். சில நம்பர்ஸ் இருக்கு வச்சு கொள்வோம். ஓகே, இப்போ எனக்கு தேவை ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வச்சு கொள்வோமே. இது செமி மார்க்ஸ், இது மிட் மார்க்ஸ். ஓகே, இப்போ கண்டிஷன் இருந்துச்சுன்னா இப்போ கண்டிஷன் சொல்லப்படுது செமியில் அவர் மினிமம் வந்துட்டு 45 எடுத்துருக்கணும். அதே மாதிரி மிட் எக்ஸாமில் மினிமம் வந்துட்டு 18 எடுத்துருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணினாத்தான் அவர் பாஸ் ஆ ஃபெயில், அவர் பாஸ் இல்லைன்னு சொல்லி அவர் ஃபெயில் சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், இதை இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தா இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். பட் இதில் 2 கண்டிஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்தோம் if it is greater than or equal 45, this marks is greater than or equal 45 இருந்தா or pass, இல்லைன்னு சொன்னா ஃபெயில். இதுதான் நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்தது. இதுல பாருங்க ஒரு கண்டிஷன் தான் வச்சுக்கோங்க, G8 greater than or equal 45 மட்டும்தான் நம்ம கண்டிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு இது கூட இன்னொரு கண்டிஷன் சேர வேண்டியிருக்கு. இந்த மிட் மார்க்ஸ், அதாவது I8ல இருக்கிற நம்பர்ஸும் வந்துட்டு greater than or equal 18 இருந்தால் தான் அவர் பாஸ் வரணும். ஸோ இதுக்குரிய கோடிங் ஒரு கண்டிஷன் யாரும் மொழி தெரியலுமா? இதுல
என்ன சொல்றேன் இஃப் கண்டிஷனும் எண்டுங்கிற ஃபங்க்ஷனும் வந்துட்டு மிக்ஸ் ஆகும். Anyone? யாருக்கும் ஆன்சர் செய்யலுமா? எஸ்ண்டா அனுப்புங்க. நோன்னு சொன்னா கஷ்டம்டா chatல மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். I'll explain. Bracket in G8 equation. Okay. In the mark less than greater than 45. Okay. Bracket in inverted comma first. Inverted comma close comma in the நீங்க சொன்ன ஓகே நீங்க சொன்ன கோடிங் எழுதி டைப் பண்ணி அனுப்புங்க. நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கறேன் வர்க் பண்ணுதான்னு. நம்ம லைவா செக் பண்ணுவோம். சார் நான் சொல்லவா? ஓகே. If bracket in bracket G8 greater and equal 45. Okay. Comma I8 greater and equal than 18. 18. Bracket close. Comma inverted comma la pass or fail. நான் போட்டுக்கிறது நம்ம. ஓகே. அவங்க இங்க சொன்னதை ட்ரை பண்ணி பாப்போம். நீங்க சொன்னது இந்த இடத்துல end வரும் அப்படிதானே? end bracket start. இப்ப comma okay. I8 greater than or equal 18 bracket close அடுத்தது pass or fail என்ன? See, this is the correct function. So others check பண்ணிக்கொள்ளுங்க. end எவ்வளத்தை யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. நீங்க இந்த இடத்தை end யூஸ் பண்ணினா என்ன மீனிங் சொன்னா G8 greater than or equal 45 ஆகும் இருக்கணும். அதே நேரம் I8ல இருக்கிற நம்பர் வந்து 18 அல்லது அதுக்கு அதை விட பெருசாக இருந்தா மட்டும் பாஸ் வரணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணப்பட்டா மட்டும்தான் பாஸ் வரணும், இல்லாட்டி ஃபெயில் வரணும். இதே நீங்க இவ்வளவு ஓருங்கிற கண்டிஷன் போட்டீங்களா இருந்தா ஒரு பாஸ் வருமே. ஓரண்டா என்ன மீனிங்? இது அல்லது இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்துட்டு ஓகேண்டா பாஸ் வரணும், இல்லாட்டி ஃபெயில் வரணும். இப்ப பாருங்க பாஸ் என்ன ரீசன் O40 ரெண்டுல ஒரு கண்டிஷன் உண்மை என்ன? G8ல இருக்கிறது 45 அல்லது அதுக்கு அதோட பெருசா இருக்கணும். எஸ், தட் இஸ் ட்ரூ. பட் I8ல இருக்கிறது 18 விட குறைவா இருக்கு. இருந்தாலும் பாஸ் வருது. ஏன்? நம்ம கொடுத்துருக்கோம் ஓர் ஏதாச்சும் ஒரு ஆள் உண்மையா இருந்தாலும் ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த 45 மாத்தி பார்க்க செக் பண்ணி பார்ப்பேன். லெட்ஸ் சே 34. இப்ப ஃபெயில் வருமே. ரெண்டுமே வந்துட்டு பிழை. நம்மளோட கண்டிஷன் என்னன்னு சொன்னா குறைஞ்சது ஓர் சொன்னா ஆக குறைஞ்சது ஒரு ஆள் ஒரு கண்டிஷன் சரியா இருக்கணும். இதே இடம் நான் எண்டுங்கிறது போட்டு இருந்தா எண்டுக்கு அப்புறம் வர பிராக்கெட்டுக்குள்ள எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கோ, 2 கண்டிஷன், 3 கண்டிஷன், வாட் எவர் தி நம்பர் ஆஃப் கண்டிஷன் இட்ஸ் நாட் a problem. 10 கண்டிஷன் போட்டா 10 கண்டிஷனும் ஓகே ஆகணும். அப்பதான் பாஸ் வரும். ஒரேல்ஸ் நீங்க ஓரண்டு போடுவீங்களா இருந்தா பிராக்கெட்டுக்குள்ள நீங்க 10 கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா 10ல ஏதாவது ஒன்று ஓகே இருந்தா சரி, நம்மட ட்ரூக்கான ஆன்சர் வரும், பாஸ் இல்லாட்டி ஃபெயில் வரும். ஓகே, சோ இவ்வளவுதான். இதுல நீங்க நொட்டுல போட்டீங்கன்னா உண்மையா வர வேண்டிய ஆன்சர்ல பாருங்க. ஓகே, இதை நான் 45 ஆக்குறேன். ஃபெயில் தான் வருது என்ன. சோ இது எல்லாத்துக்கும் எனக்கு நொட்டு போறேன்னு வச்சுக்கொள்ளும். நொட்டுங்கிற லாஜிக்கல் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்க. Okay, I'll check and let you know. Not function. Endum ifum அந்த மாதிரி எண்டுங்கிறது நீங்க எத்தனை கண்டிஷன் யூஸ் பண்றீங்களோ அத்தனை கண்டிஷனும் உண்மையா இருக்கணும். ஓருங்கிறது
ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஓகே. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இல்லைமா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க எண்ட் ஓ ஃபங்க்ஷன்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சார் இன்னொருக்க கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலாமா இதை? ஓகே, நான் என் ஃபங்க்ஷனை வச்சு கொண்டு போறேன். என்னோட டேட்டா செட் இவ்வளவு தான். ஓகே, இப்போ கவனிங்க. என்ன டார்கெட் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இது ஸ்டூடெண்ட் செமிஸ்டர் மார்க்ஸ், இதை வர்ற மிட் மார்க்ஸ், இந்த 2 மார்க்ஸ் என்ன தரப்பட்டிருக்கு. லெட்ஸ் சே ஒரு 500 ஸ்டூடெண்ட் தரப்பட்டிருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. இப்போ அட்மின் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஸ்டூடெண்ட் வந்துட்டு நான் சொல்லப்படுகின்ற 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அவர் ஸ்டேட்டஸ் அவர் பாஸ் வரணும், இல்லைன்னா அவர் ஃபெயில் வரணும். அதாவது அவர் செமிஸ்டர்ல 45 அல்லது அதுக்கு மேல் எடுத்திருக்கணும். த சேம் டைம் மிட் மார்க்ஸும் அவர் அவுட் ஆஃப் 30 18 அல்லது அதுக்கு மேல் எடுத்திருக்கணும். இதான் அவங்க என்ன தந்துக்கிற கண்டிஷன். இதை வச்சுதான் எந்த ஸ்டூடெண்ட் பாஸ் எந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் நான் டிசைட் பண்ணணும். இதுல அவங்க தந்திக்கிற கண்டிஷன் என்னன்னு சொன்னா, இது 2மே உண்மையா இருக்கணும். ஸ்டூடெண்ட் செமி மார்க்ஸ் 45 அல்லது அதை கூடவா இருக்கணும், அதே போல மிட் மார்க்ஸும் 18 அல்லது அதை கூடவா இருக்கணும். இது 2யும் செக் பண்ணா ப்ரீவியஸ்லி எப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு கண்டிஷன் தான் பார்த்தோம். ஓகே, ப்ரீவியஸ்லி பார்த்தது இஸ் ஈக்குவல் இஃப் கண்டிஷன் போடுறது, இதுக்குள்ள இருக்கிறது கிரேட்டர் தென் ஒரு ஈக்குவல் 45 இருந்தா அவர் பாஸ் வரணும், இல்லைன்னு சொன்னா ஃபெயில் வரணும். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தது. இதுல பாருங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு மிஸ் ஆகுது என்ன, இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணல. ஸோ இதுக்கு தனியாக ஒரு இஃப் கண்டிஷன் எழுதி அது பாஸ் ஆகலான்னு பார்த்து அப்படி பார்க்கறலையே டைரக்டா ஒரு சிங்கிள் லைன்ல நம்ம டிசைட் பண்ணணும் whether the student is passed or failed. ஓகே, ஸோ என்ன செய்யணும், இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள நம்ம அடுத்த கண்டிஷனையும் இன்க்ளூட் பண்ணணும். இந்த மார்க்ஸ் வந்து 18க்கு ஈக்குவலா இருக்கா அல்லது ஒரு பெருசா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், 1க்கு மேற்பட்டால் வந்தா இப்ப கண்டிஷன் என்ன அவங்களோட இருக்காம 2ம் இருக்கணும், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். ஸோ இப்படி 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணப்படணும், அல்லது 1க்கு மேற்பட்ட கண்டிஷன், அது எத்தனை வேண்டாலும் பெறலாம், 2 3 4 5 எத்தனை வேண்டாலும் பெறலாம். ஸோ கொடுக்கப்படுகின்ற சகல விதமான கண்டிஷன்ஸும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணுமா இருந்தா நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ல எண்டுங்கிற ஏஎன்டிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்பயுமே நம்மளோட கண்டிஷன்ஸுக்கு முன்னால தான் போடணும். ஓகே, ஸோ கண்டிஷனுக்கு முன்னால போடுங்க ஏஎன்டின்னு சொல்லி பிராக்கெட் ஸ்டார்ட். ஓகே, முதலாவது கண்டிஷன் நம்ம எழுதிட்டோம், கோமா 2வது கண்டிஷன் I8 இந்த செல்லில் இருக்கிற மார்க்ஸ் அல்லது நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 18 இருக்கணும். ஸோ உங்களோட கண்டிஷன் எழுதி முடிச்சா பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, பிராக்கெட் ஏன் போடுறோம்னு சொன்னா, இந்த படத்தை நீங்க பிராக்கெட் போடாட்டி இந்த எண்டுங்கிறது இந்த கண்டிஷனுக்கு பக்கத்துல போய் சேர்ந்துடும், அது ஒரு எரரை தோற்றுவிக்கும். ஓகே, இந்த போடுற எண்டுங்கிறது இவருக்கும் பொதுவானது இவருக்கும் பொதுவானது, அதனாலதான் பிராக்கெட்டை போட்டு முன்னாலே எண்டு போடுறோம். ஓகே, போட்டு எண்ட பண்ணீங்க செக் பண்ணும். சரி, இதுல ஒரு கண்டிஷன் போல இது வந்து 45, அது ஓகே, செமிஸ்டர்ல 45க்கு மேல இருக்கணும் எடுத்திருக்கிறாரு. பட் மிட் மார்க்ஸ் வந்துட்டு 18க்கு மேல எடுக்கல, 12 தான் இருக்கு, அதனால ஃபெயில்டு வருது. இந்த கண்டிஷன் 2ம் புலங்கிறதால ஃபெயில காட்டுது. ஓகேவா? சரி. ஓகே, விளங்கலடா கிளியர் பண்ணிட்டு போயிருங்க. என்ன நம்ம கொஞ்சம் கோவமா தான் போக வேண்டாம். சார் விளங்கிட்டு. ஓகே, இப்ப மற்ற விஷயங்களை நம்ம எப்படி செக் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணா விஷயம் முடிஞ்சு. ஸோ இதே இடத்துல பாருங்க, அவங்க சொல்றாங்க ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஓகேண்டா சரி, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா காணும்னு சொல்றாங்க. நம்ம எல்லா கண்டிஷனும் உண்மையா இருக்கேன்னு பாக்குறோம், ஏதாச்சும் ஒன்று உண்மையா இருந்தா காணும்.
ஸோ ஏதாவது ஒன்று உண்மையா இருந்தா காணும்னு பார்க்கறதுக்கு எண்டுக்கு பதிலாக ஓரை யூஸ் பண்ணா சரி. ஓர் நம்ம நார்மலா சொல்லுவோமே ஹி ஆர் ஷி, இவர் அல்லது அவர். சயின்ஸ் ஃபேக்கல்டி ஓர் அரபிக் ஃபேக்கல்டி ஓர், இது அல்லது அது, ரெண்டும் இல்லை. ரெண்டுமா இருந்தா என்ன சொல்லுவோம், சயின்ஸ் ஃபேக்கல்டி அண்ட் அரபிக் ஃபேக்கல்டி அப்படி. அந்த கேஸ் தான் இது. ஓகே, ஸோ ஓவர் போடுவீங்களா இருந்தால் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று உண்மையா இருந்தா பாஸ் வரும். இந்த பாருங்க, இப்போ நான் ஓரை போட்டிருக்கிறேன், இந்த கண்டிஷனை நீங்க செக் பண்ணி பாருங்க. G8க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் வந்து 45 அல்லது அதை விட பெருசா இருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க I8ல இருக்கிறது 18 அல்லது அதை விட பெரிதா இருக்கணும். பட் அப்படி இல்லை. பட் இந்த கண்டிஷன் படி G8க்குரிய கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்ப நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூங்கிறது வந்துட்டு, ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பாஸ்ன்னு தான் வரும். பாஸ்ன்னு தான் வரும் ஓ போடலாம். ஓகே, அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். ஓகே, இதே வச்சு நம்ம இப்ப பார்ப்போம். பாருங்க, நம்ம ஒன்றை செஞ்சுட்டோம் தானே, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இதுல நான் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ண அங்க அவுட்புட் உங்களுக்கு மாறும். அது பார்க்கணும். இதுல பாருங்க, இதுக்குள்ள இது ஓகே 18 விட பெருசா இருக்கு, பட் இது 45 விட சிறுதா வருது. அதனால அவர் ஃபெயில்டு தான் காட்டும் அவரை கேஸ். ஓகே, ஸோ இதே எக்ஸாம்பிள் வச்சு நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போ எனக்கு தேவை இப்போ நிறைய இருந்தது, இல்லை எத்தனை பேர் பாஸ் அல்லது அந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டை மட்டும் தனியாக நான் செக் பண்ணி பார்க்கணும், யார் யார் ஃபெயில் ஆகிக்காங்கன்னு சொல்லி. அப்போ நான் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு போகிறது சம்டைம் மிஸ்டேக் விட சான்சஸ் இருக்கு. சம்டைம் ஃபெயிலான ஆக்கில் நான் பார்க்காம அதை போயிடலாம். ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டுக்குரிய அந்த செல்லை மட்டும் நான் டிஃப்ரெண்ட் கலர்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த அதில் வர லெட்டர்ஸ் இல்லாடி அந்த செல்ற பேக்ரவுண்ட் கலர் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டிங்கை கொடுப்பேன் நான் இருந்தால் எனக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் யார் ஃபெயில் யார் பாஸ்ன்றது. சிம்பிளா செக் ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். நமக்கு அது வேற மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஃபெயில் யார் பாஸ் ஆரண்டி. பட் ஜஸ்ட் ஃபில்டரை யூஸ் பண்ணாமலுக்கு டைரக்டா சிங்கிள் வியூவில் பாஸும் இருக்கணும் ஃபெயிலும் இருக்கணும். பட் பாஸை ஈஸியாக அல்லது ஃபெயிலை ஈஸியாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போகணும் இருந்தால் அதுக்கு நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம். பாருங்க, அதுவும் வந்துட்டு ஹோம் ரிபன்ல இருக்கு பாருங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகே, ஸோ இதுல பாருங்க, இப்போ நம்ம யாருக்கு ஃபார்மேட் பண்ண போறோம், டெக்ஸ்ட்டுக்கு தான் ஃபார்மேட் பண்ண போறோம், நம்பருக்கு இல்லை. ஸோ நம்பருக்கு வந்தா கிரேட்டர் தேன், ஈக்குவல், லெஸ் தேன் இதெல்லாம் வரும். பட் இதுக்கு வந்துட்டு லெட்டர்ஸுக்கு வந்துட்டு கிரேட்டர் தேன் ஈக்குவல்லாம் பார்க்கல, ஈக்குவல் மட்டும் இருந்தா சரி. சி text that contains, மேல டெக்ஸ்ட்டை மட்டும் தனியே ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். எப்படி டெக்ஸ்ட்டை பார்க்கல, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ என்ன டெக்ஸ்ட் இருக்கிறத நீங்க செக் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே ஃபெயில். ஓகே, ஸோ இந்த ஃபெயில்டு இருக்கிற செல்லெல்லாம் எப்படி மாறணும், இதில் டிஃபால்ட்டாகவே சில டிசைன் அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. நீங்கள் செக் பண்ண அது மாறிட்டு போகும் பார்க்கலாம். சில உங்களுக்கு அது கஸ்டம் ஸ்டைலில் தான் நீங்கள் எடுக்கணுமா இருந்தால் கோ டு கஸ்டம் ஃபார்மேட், கிளிக் இட். ஓகே, ஸோ இப்போ கஸ்டம் ஃபார்மேட்டை நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபெயிலுங்கிற லெட்டர் அந்த செல்லுக்கு இருக்கிற கண்டென்ட் அல்லது அந்த செல் எப்படி மாறணும், அதுக்கு இருக்கிற லெட்டர் இட்டாலிக்கா மாறணுமா, ஸோ ஒரு பார்டர் என்ன கலரில் என்ன ஸ்டைலில் வரணும், என்ன கலரில் ஃபில்அப் பண்ணப்படணும், அது ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். சி நம்மளுக்கு தேவையான மாதிரி ஒரு டிசைனை கஸ்டம் ஃபார்மேட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். கஸ்டம் ஃபார்மேட்டிங் போகணும். ஒரு எல்ஸ் அதில் இருக்கிறத நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. அந்த ஃபெயில் இருக்கிற இடம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ திஸ் இஸ் வாட் தே கால் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஒரு கண்டிஷனை கொடுத்து நீங்கள் அந்த செல் அல்லது செல்லில் இருக்கிற கண்டென்ட்டை ஃபார்மேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில், இந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில். ஸோ திஸ் டோட்டல் ரோவை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிட்டு விரும்பினாலும் பண்ணலாம். ஓகே, அதே போல் நம்பர்ஸை மாற்றணுமா இருந்தால் ஜஸ்ட் அந்த நம்பர் ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஏரியா ஃபுல்லுண்டா ஃபுல், இல்லை இந்த கொலம் மட்டும்டா இது மட்டும். ஸோ தேவையான ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம். ஒரு நீங்கள் ஒரு செல்லுக்கு செஞ்சுட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமாகவும்
கண்டிஷனல் ஃபார்மேட் ஏனைய செல்ஸுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு செய்கிறேன். இந்த செல்லில் லெஸ் தென் 12 வரைக்கும் எல்லாம் வந்துட்டு ரெட்டாக மாறணும். ஓகே, ஸோ இடையில இருக்கிற எம்டி செல் தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ்லி எரர் கிரியேட் பண்ணினது. எம்டி செல் இல்லாட்டி சொன்னா நீங்க டோட்டல் செல் ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஓகே, 18 குறை இருக்கிறா எல்லாமே மாறி ஒரே ஒரு நம்பர் தான் 18 குறை இருக்கு, அதனால அது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட் கான்செப்ட் இவ்வளவு தான், பெரிய அளவு நம்ம யோசிக்க தேவையில்லை. நீங்க இப்போ வர இதுக்கு பக்கத்துல ஏதாச்சும் சிம்பிள்ஸ் போன விரும்பினாலும் எது லைக் தேவையான ஐக்கன் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது குறிப்பிட்ட செல் அல்லது அதுக்குள்ள இருக்கிற கண்டனை ஃபார்மேட் பண்றதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். விளையாட்டுக்கு யூஸ் பண்ணி ஒன்று உங்களோட எக்ஸாம் பர்பஸ் ஆர் எல்ஸ் உங்களோட ஒர்க்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணுறது சிம்பிளா ஐடென்டிஃபை யூஸ் பண்றது, அவ்வளவுதான் ஃபார்மேட்டிங் செல்லோட சம்மந்தப்பட்டது. இப்போ நான் ஒரு டியூட்டோரியல் ஒன்று ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ விளங்குதா அந்த ஸ்கிரீன்? ஓகே, இதில் பாருங்க, முதலாவது கேள்வி இதில் நான் அசைன்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஜஸ்ட் உங்களுக்கு யாராட்ட லேப்டாப் இருக்கு இல்லைங்கிற கேஸ் ஒன்று இருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு கேள்வி சொன்னா ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இது எப்படி செய்யறன்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் நீங்கள் உங்களுக்கு லேப்டாப் இருக்குன்னா அதை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. முதலாவது கேள்வி என்ன, இதுக்கு ஒரு கிராஃப் துறை சொல்லி இருக்கு. ஸ்கூல் நேம் தந்திருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், நம்பர் ஆஃப் பாஸ். ஸோ இப்படி ஒரு டேபிள் ஒன்று வர டைமில் நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். நம்பரை காட்டி ப்ரெசென்ட் பண்ணுறதை விட சொல்லுவாங்க சிங்கிள் இமேஜ் ரெப்ரசன்ட் மோர் தென் 1000 வேர்ட்ஸ்ன்னு சொல்லி. ஒரு சின்ன ஒரு இமேஜ் வந்துட்டு 1000 வேர்ட்ஸை விட நல்ல சொல்லி. ஸோ நம்ம இது ஒரு இமேஜ் மூலமாக ஒரு பிக்சர் மூலம் அதை ரெப்ரசென்ட் பண்ணால் ஈஸி. அதுக்கு நம்ம கிராஃப்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை எப்படியான கிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம ஆல்ரெடி கிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தோம் தானே. கிராஃப் பார்த்து தானே உள்ள எல்லாமே சார்ட் எப்படி ட்ரா பண்றங்கிறது சார்ட் பார்த்தோமா? இல்ல சார் பார்க்கல. ஓகே, அப்ப நம்ம ஓகே இதை வச்சு நான் இந்த கேள்வி வச்சு சார்ட் எடுத்துட்டு கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் இப்போ சார்ட் இருக்கிறான்னு சொன்னா வெவ்வேறான சார்டெல்லாம் நிறைய சார்ட் டைப் இருக்கு. நீங்க சார்ட் எங்க பார்க்கலாம்னு சொன்னா இன்சர்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுல பாருங்க சார்ட் வந்து தனியாக இருக்கு, சார்ட் செக்ஷன். ஓகே, இல்லை ஸ்பார்க்லிங்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்பார்க் லைன் எல்லாம் அது நம்மளுக்கு தேவையில்லை. இதுல இருக்கிற சார்ட் தான் நம்மளுக்கு தேவை. இதுல முக்கியமா 2 விதமான சார்ட் உண்டு, கொலமோ பார் சார்ட், அடுத்தது பை சார்ட். இது 3ம் தெரிஞ்சிருந்தா போதும், உங்களுக்கு தாராளமா போதும். ஸோ இதுக்குள்ளே சார்ட் ட்ரா பண்ண சொன்னா, ஸோ நீங்க இதை இப்போ நீங்க இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா, செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெக்கமெண்டட் சார்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் இப்படியான டேட்டா இருந்தா எந்த மாதிரி சார்ட் நல்லங்கிறத ரிப்ரசென்ட் பண்ணும். ஓகே, இப்படியான டேட்டா இருக்குமா இருந்தா
எந்த மாதிரி சார்ட்டை கீறலாம். இப்போ அவரு இதுக்கு ரெக்கமெண்டட் எப்படியான சார்ட்னு சொல்றேன். ஒன்றோ நீங்க இந்த சார்ட் கிளஸ்டர் சார்ட்னு சொல்றேன், கிளஸ்டர் கொலம் சார்ட்னு சொல்றேன், இதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்டெக் கொலம்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்கெட்டப்ரோட்னு சொல்றது, அதை யூஸ் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் சார்ட் அவர் வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்றேன் ரெக்கமெண்ட் பண்ணுவார். உங்களுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ற சார்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா ஓல்ட் சார்ட் டைப் போனீங்கன்னா அதில் பாருங்க, முதலாவது கொலம் சார்ட். ஸோ கொலம் சார்ட்ல டிஃப்ரெண்டான சார்ட் இருக்கு. 7 வகையான சார்ட் வச்சுக்கிறாங்க. கொலம் சார்ட்ல முதலாவது டைப் வந்து கிளஸ்டர் சார்ட்னு சொல்லி, அடுத்தது ஸ்டெக் கொலம்னு சொல்லி, அடுத்தது 100% ஸ்டெக் கொலம்ங்கிறது. இதெல்லாம் 3D சார்ட். இப்போ நம்ம பார்த்ததுல 3D ஃபார்மேட் தான் இதெல்லாம். இந்த முன்னுக்கு வைக்கிற 3D ஃபார்மேட் தான் இவங்க. ஓகே, அதே போல லைன் சார்ட். இன்னைக்கு லைன் சார்ட் உங்களுக்கு வேண்டது எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது பை சார்ட். ஓகே, நீங்க பார்க்கணும் கொலம் சார்ட், பை சார்ட், பார் சார்ட். இது மூண்டையும் நம்மட சப்ஜெக்ட் வெளியில போகிறவரை நம்மட சப்ஜெக்ட் மூணும் தெரிஞ்சா காணும். ஸோ பை சார்ட் எடுத்து போனீங்களா பாருங்க, இது ஜென்ரல் பை சார்ட். ஓகே, அடுத்தது 3D பை சார்ட். அதே பை சார்ட் தான், பட் 3Dல எப்படி யூஸ் பண்றது. இது பை ஆஃப் பை சார்ட். இந்த டேட்டா கம்பேரிசனுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்றது டேட்டா கம்பேரிசன், அதுக்கு யூஸ் பண்ணலாம். திஸ் பார் ஆஃப் பை, இதில் இருக்கிறத பார் சார்ட் பக்கத்தில் பார் சார்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்தது இது டோனட் சார்ட் சொல்றோம். மோர் தென் 1 சார்ட் டேட்டா சீரிஸ் இருக்கும். இதில் பாருங்க, நம்ம 2 டேட்டா சீரிஸ் இருக்கு. ஒன்று நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், அடுத்தது நம்பர் ஆஃப் பாஸ். இந்த ஸ்டூடெண்ட்ல இத்தனை பாஸ் ஆகிக்காங்கிறது. இதை கம்பேர் பண்றேன்னு சொன்னா இந்த பார் பை சார்ட்டை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க இந்த டோனட் சார்ட் சொல்றால யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு கொலம் சார்ட்டோ பார் சார்ட் யூஸ் பண்ணுச்சுன்னா அதுல உங்களுக்கு தேவையான நீங்க டிசைட் பண்ணலாம். அதில் கிளஸ்டர்டை யூஸ் பண்ண போறீங்களா இல்ல ஸ்டெக்கை யூஸ் பண்ண போறீங்களா, அப்படியே நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் ரெக்கமெண்டட் சார்ட் போனா டைரக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்றதே இந்த சார்ட் தான். ஓகே, இது கொலம் சார்ட் உண்டு, அதுல ஸ்கேட்டர் கொலம் சார்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதுல இந்த கேள்வி, அடுத்த கேள்வி முதலாவது சார்ட்டை கீற சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சார்ட்டை கீறின சார்ட்டோட சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த y ஆக்சிஸ்ல நேம் என்ன நம்மளுக்கு தெரியாது, x ஆக்சிஸ்ல நேம் என்னன்னு தெரியாது, இந்த சார்ட் உண்மையான டைட்டில் என்னன்னு தெரியாது. ஓகே, இதெல்லாம் கம்பல்சரியா நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்க ட்ரா பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வழங்கும் இது என்னதை மென்ஷன் பண்ணுது, இது என்னதை மென்ஷன் பண்ணுது. பட் சடனா வார ஒரு ஆளுக்கு தெரியாது இது என்னதை மென்ஷன் பண்ணுது, x ஆக்சிஸ்ல ஏபிசிடி இருக்கு, உண்மையாவே வார ஆளுக்கு வழங்காது. அப்போ அவருக்கு என்ன செய்யணும், உங்களோட சார்ட்டை பத்தி ஒரு கிளியர் ப்ரெசன்டேஷனோட நீங்க கொடுக்கணும். ஸோ இது என்ன செய்யணும், இதுதான் 2வது கேள்வி அதில் கேட்டுக்கிறாங்க பாருங்க. அத ஃபர்ஸ்ட்டுக்கு சார்ட்டுக்கு நம்பர் ஆஃப் create a suitable chart for school against number of past the following data. Okay, so chart எது கீற சொல்லிக்கான்னு சொன்னா ஸ்கூலுக்கும் நம்பர் ஆஃப் பாஸுக்கு தான் கீற சொல்லிக்காங்க. நம்ம ரெண்டுக்கும் கீறி வச்சுக்காங்க. அது எப்படி தான் கீறணும் பாவம் நம்ம, அது சிம்பிள் பார் சார்ட் இருக்கிற மாதிரி. அது கீற சொல்லிட்டு அடுத்த விஷயம் சொல்லிக்கிறாங்க at axis name. axis நேம்ங்கிறது x axis நேம் என்ன, y axis நேம் என்ன. ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் பாஸ்ட் அண்ட் பெர்சன்டேஜ் அண்ட் லேபிள்ஸ் இன் போத் ஆக்சிஸ். அடுத்தது சொல்லிக்கிறாங்க இதுல நம்மளுக்கு எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா இதை வந்துட்டு பாருங்க நம்பர்ஸ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். பெர்சன்டேஜ் காட்டுப்படமா இருந்தா இந்த இடத்துல பெர்சன்டேஜ் வரணும். எத்தனை பெர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் பாஸ்ட் பெர்சன்டேஜ் எப்படி இருக்கு, இதுல பெர்சன்டேஜ் எப்படி காணுற, எனி ஐடியா? பெர்சன்டேஜ் எப்படி பாக்குற புள்ளி? யாருக்கும் தெரியுமா? இப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க, நம்பர் ஆஃப் பாஸ்ட் தான் இருக்காங்க. இப்ப பெர்சன்டேஜ் எப்படி காண்ற? Any answer? இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 350 பேர் இருக்கீங்க, பாஸ் அவுட் ஆகிறாங்க 300 பேர் தான் பாஸ் அவுட் ஆகிறாங்க. இப்போ பாஸ் அவுட் ஆகிற பெர்சன்டேஜை காண சொன்னா எப்படி காணுவீங்க?
நோ ஐடியா? ஓகே சரி. பெர்சன்டேஜ் காரதுக்கு நிறைய வே இருக்கு. ஸோ அதில் ஒரு வே என்னன்னு சொன்னேன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எத்தனை 654, நம்பர் ஆஃப் பாஸ்ட் 562. ஸோ நம்பர் ஆஃப் பாஸ்ட் பெர்சன்டேஜ் தானே காரணம். ஸோ நம்பர் ஆஃப் பாஸை டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்டால பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு மல்டிப்ளை பை 100. இவ்வளவுதான் தான் பெர்சன்டேஜ். இது மாதிரி வெவ்வேறு மெத்தட்லாம் காணுவாங்க. சிம்பிளாக காண்ற மெத்தட், ஐ மீன் வேறு மெத்தட் எல்லாம் இருக்கு. இவ்வளவுதான் பெர்சன்டேஜ் காண்றோம் வரும். ஸோ விச் மீன் 85.9% பிள்ளைகள் பாஸ் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ல 85.9, கிட்டத்தட்ட 86% ஆட்கள் பாஸ் ஆகிருக்காங்க. இது என்ன மீனிங்? பெர்சன்டேஜ் என்ன மீனிங்? 100க்கு தானே பார்க்கும். இதுல மீனிங் என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ல 100 பேர் எடுத்தா அதுல 86 பேர் பாஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற அர்த்தம். அதான் பெர்சன்டேஜ். 100% பாக்குறதுங்கிற அர்த்தம் என்னன்னா, கன்வெர்ட் பண்ற அர்த்தம் 100க்கு எத்தனை பாக்குறது தானே. இப்ப இதுல 654 இருக்கு, அதுல 562 பேர் தான் பாஸ் ஆகிக்கிறாங்க. இது பெர்சன்டேஜுக்கு மாத்திட்டோம். என்ன அர்த்தம் சொன்னா, 100 பேர் எடுத்துக்கொண்டா எத்தனை பேர் பாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் இதுல மீனிங். ஓகே, இது ஒன்றை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட் ஒன் ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இதுல 250ல 225 பேர் பாஸ் ஆகிக்கிறாங்க. இது என்ன மீனிங் சொன்னா, ஸ்கூல் டில 100 பேர் எடுத்துக்கொண்டா அதுல 90 பேர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஸ்கூல் சி 100 பேர் எடுத்துக்கொண்டா 82 பிள்ளைகள் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லைக்வைஸ் ஸ்கூல் டி 100 பேர் எடுத்துக்கொண்டா 77 நாட்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதை பற்றி சொல்லுங்க, எந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல்? எதுல படிச்சா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பிள்ளைகளுக்கு? பி. இப்ப நீங்க நார்மலா இதை விடுங்க, இந்த பெர்சன்டேஜ் விடுங்க. இப்ப சொல்லுங்க, இதை வச்சு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நார்மலா பார்த்து சொன்னா எதை சொல்லுவீங்க? ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம சொல்றதுக்கு, அல்லது இந்த பாஸ்ல நம்ம கூட எந்த பிள்ளை எந்த ஸ்கூல்ல பாஸ் ஆகிருக்கீங்க இது நம்ம அதை தான் சொல்ல போறோம். கூட பிள்ளைகளாவது நம்ம பாஸ் ஆகிக்கிறது இல்லை. இந்த பெர்சன்டேஜை பார்த்தா நம்மளுக்கு வழங்கும் அந்த பாஸ் ரேஷியோ இதுல கூட. ஓகே, இப்ப நம்ம ஒவ்வொரு சிட்டியும் எடுத்துக்கொள்றோம். லெட்ஸ் சே சாயந்தரம் வருது, 2500 குடும்பம் இருக்கு, அதுல ஒரு 500 குடும்பம் மோசம். அது மாதிரி கொழும்பு எடுத்துக்கொள்றோம், 12,000 குடும்பம் இருக்கு, அதுல ஒரு 2,500 குடும்பம் மோசம். இப்படி சொல்றோம். இப்ப நீங்க எந்த ஊர்ல மோசமான ஆக்கள் இருக்கான்னு கேட்டா சடன் எப்படி சொல்லுவீங்க? நம்பர் வச்சா சொல்லுவீங்க. இதுல 500 பேர் இருக்கு, அதுல 2,500 இருக்கு, அது கூடன்னு சொல்லி அப்படி சொல்லல. என்ன நம்ம செக் பண்ணணும், இந்த பெர்சன்டேஜ் எங்க கூட இருக்கு. இப்ப நம்ம இந்த கொரோனா கூட கூடன்னு சொல்றோம் தானே, இங்க கூட அங்க கூட அங்க கூடன்னு சொல்றோம். பட் ஓவரால் பாவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா பெர்சன்டேஜ் தான் பார்ப்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அல்லது எந்த ஊர்ல பெர்சன்டேஜ் வந்து கூடையா இருக்கு இது பார்த்து தான் அந்த இடத்த டேஞ்சர் அறிவிப்பாங்க. நம்பர் கொடுங்கிறது இழுத்து மூடுறதில்ல, செக் பண்ணுவாங்க. டோட்டல் பாப்புலேஷன்ல எத்தனை பேருக்கு இருக்கு அப்படி செக் பண்ணும்போது அது பெர்சன்டேஜை பார்த்து தான் அந்த ஏரியாவில் ரெட் ஜோன் ஏரியா. கல்மையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 153 வந்துட்டு கல்மை இந்த ஏரியாவில். பட் இன்னும் மூடலை. ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் ரேஷியோவை பார்த்து தான் அந்த பெர்சன்டேஜ் இன்னும் குறைய தான் இருக்கு கொஞ்சம். மற்ற இடங்களை மற்ற 3 இடங்களை கம்பேர் பண்ற டைம்ல அதனால இன்னும் ப்ளாக் பண்ணல. அந்த பெர்சன்டேஜ் செக் பண்றது ஒரு, இப்போ நம்ம கிராஃபுக்குள்ள பெர்சன்டேஜ் யூஸ் பண்றதுக்கு ரீசன் தான். நீங்க நம்பரை வச்சு இதை ட்ரா பண்ணுவீங்களா இருந்தா டக்னப்ல சொல்லுவாங்க ஏங்கிற ஸ்கூல்ல பாஸ் ஆகுற விதம், பாஸ் ஆனார்கள் கூட, அப்படி அந்த பாஸ் பெர்சன்டேஜ் கூட அப்படி சொல்லிடுவாங்க. பட் பெர்சன்டேஜுக்கு மாத்திட்டு நம்ம சொல்லுவோமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா முன்னால சொன்ன மாதிரி பிங்கிற ஸ்கூல் தான் ஹையஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பெர்சன்டேஜ் கணிக்கிற முறை தெரியுமா உங்களுக்கு? இதை செய்யணுமா உங்களுக்கு? பெர்சன்டேஜை கணிக்கலுமா பிள்ளைகள்? பெர்சன்டேஜ் தானே சார்? வழங்கல்ல. பெர்சன்டேஜ் தானே. ஓ, அதான் பெர்சன்டேஜ். இதுக்கு செய்யறேன்டா அதே ஃபார்மேட்ல செய்யணும். எல்லா செய்யறனாலும் அதே. ஓ, நம்பர் ஆஃப் பாஸ் தானே பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் பாஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்டால டிவைட் பண்ணணும். வார ஆன்சர் 100 அளவுக்கு இருக்கும்.
பெர்சன்டேஜ் என்ன கருத்துன்னு சொன்னா 100% தான் அர்த்தம். தட்ஸ் a basic meaning. ஓகே, ஸோ நீ என்ன செய்யலாம்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ட்ரா பண்றேனே, இதுக்கு ஒரு ட்ராவிங்கை கேருவாங்க அப்படின்னு. ஏல கூட இருக்கு, இது ஒரு சைடா இருக்கட்டும். இப்ப என்ன செய்வோம்? பெர்சன்டேஜ் நான் காண போறேன். divided by number of students multiplied by 100. என்ன செய்யறேன்? பெர்சன்டேஜுக்கும் ஸ்கூலுக்கும் டோட்டல் பண்ணுறோம். ரெண்டு கடையில் வித்தியாசத்தை பாருங்க. இந்த பெர்சன்டேஜ் இதை நான் ஹைட் பண்றேனே, இப்போ நீங்களோட ரிசல்ட்டை ஹைட் பண்ணி வைக்கேன். இப்போ நீங்க செய்யற ஒரு ரிசர்ச் அல்லது தீசிஸ் இல்லை எங்கேயும் ஒர்க் பண்றதோ ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க, நீங்க நம்பரை வச்சு தெய்வங்கன்னு சொன்னா சொல்லுவீங்க ஏனும் பாடசாலையில அதிகமான மாணவர்கள் பாஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று சொல்லுவீங்க. அப்போ எல்லாருமே ஏ ப்ரிஃபர் பண்ண துவங்குவாங்க. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா பி வந்து ஆக லோ லெவல்ல இருக்கு இல்லையா, பி வந்து ஆக மோசம் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதே இது பெர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்னு சொன்னா பி வந்து டாப்ல இருக்கு மற்ற எல்லாரையும் விட. இப்போ நம்ம ஸ்கூல்ல இந்த ஓலெவல் ஏலெவல் ரிசல்ட்ஸ் வந்தோடனே என்னத்தை செய்யறாங்க? முதல் நம்பர் ஆஃப் பாஸ் எத்தனை போடுவாங்க, திரும்ப போடுவாங்க பாருங்க, பாஸ் பெர்சன்டேஜ் தான் போடுவாங்க. எங்களோட ஸ்கூல்ல 72 விதமான பிள்ளைகள் பாஸ் ஆனு. ஓவரால் ரிசல்ட்ஸ் வரக்குள்ள ஓலெவல் ஏலெவல் ரிசல்ட்ஸ் வரக்குள்ள எப்படி வருது, ஐலண்ட் வைட் ரிசல்ட்ஸ் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப்ங்கிறது பக்கத்துல பெர்சன்டேஜ் இருக்கு. அதில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது பெர்சன்டேஜ் தான். ஓகே, அதை வச்சு தான் கூட குறையுது பார்ப்போம். நம்ம இப்போ விளங்கிட்டு அந்த பெர்சன்டேஜுக்கு நம்பரையும் வச்சு செய்யறதுக்கு இடையில வித்தியாசம் எது பெனிஃபிட், எதை வச்சு செஞ்ச அக்யூரசி இருக்கலாம் சொல்லி. ஓகே, அடுத்தது காட்டிருந்தேன் எக்ஸிஸ் டைட்டில் அந்த விஷயங்கள். ஓகே, இன்னைக்கு எக்ஸிஸ் டைட்டில் சம்பந்தமானது. நீங்க உங்களோட ட்ராவிங் கீர்னதுக்கு அப்புறம் நான் இதை தூக்குறேன், உங்களுக்கு தேவை எக்ஸாக்ட் அந்த சேட் இதுதான். இப்போ பாருங்க, y axis என்னன்னு எனக்கு தெரியாது, x axis என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன செய்யலாம்? இந்த சார்ட்டை நீங்க வெளியில கிளிக் பண்ணுவீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. இதை கிளிக் பண்ணுவீங்கன்னு சொன்னா இதுக்குண்டு 2 ரிபன் உருவாகும், கிரியேட் ஆகும். அதை சார்ட் டூல்ஸுங்கிற மெயின் ரிபனுக்குள்ள தான் அது ரெண்டும் கிரியேட் ஆகி இருக்கு. இதுல டிசைனுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்க மாத்திக்கொள்ளலாம். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா தட் இஸ் ஒன் கேஸ். இல்லைன்னு சொன்னா அதே டிசைன் இந்த இடத்துல எடுக்கலாம் பாருங்க, லைக் சார்ட் ஸ்டைல் இதுலயும் அதே விஷயத்தை எடுக்கலாம். சார்ட்டை செலக்ட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு 3 பக்கத்துல 3 பட்டன் கிடைக்கும். ஒன்று பிளஸ், அடுத்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரியும், அடுத்து ஒரு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதுல முதலாவது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சார்ட் டூல்ஸ்ல ஃபார்மேட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். நான் பாருங்க, இதுல இருக்கிற எழுத்துக்களை ஃபார்மேட் பண்றது, இந்த சார்ட்டை நீள அகலங்களை மாத்திக்கொள்றது, அந்த கலர் அதில் யூஸ் பண்ணிக்கிற கலர்ஸ் பேக்ரவுண்ட் கலரை மாற்றுற விஷயங்கள் எல்லாமே இதுல இந்த ஃபார்மேட்டுங்கிற டூல்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். டிசைன் ஃபார்மேட் ரெண்டுலையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது பெரிய அளவில் நமக்கு யூஸ் ஆகுது. நமக்கு தேவை மீனிங்ஃபுல்லான சார்ட். ஸோ மீனிங்ஃபுல்லான சார்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, ஸோ சார்ட்டை கிளிக் பண்ணணும், 3 பட்டன் வரும். அதில் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுவீங்கன்னா பாருங்க எக்ஸிஸ் அது ஆல்ரெடி இருக்கு. எக்ஸ்ல வந்துட்டு என்னென்ன எக்ஸிஸ் இருக்கு, ABCD வயலில் இருக்கிற நம்பர்ஸ் அது தெரியப்படுது. அடுத்து டைட்டில், எக்ஸிஸுக்குரிய நேம் பேர் என்ன, டைட்டில் என்ன, அதே மாதிரி வைக்குரிய பேர் என்ன. இதை கிளிக் பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸிஸ் நம்ம இந்த இடத்துல அதுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உருவாகும். இந்த இடத்துல நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணலாம். லெட்ஸ் see நேம் ஆஃப் ஸ்கூல். இதெல்லாம் கரெக்டா இருக்கும், அப்பதான் சார்ட் வந்து கிளியரா இருக்கும். இதை மாத்தணும்னு சொன்னா percentage of past students, let's say something like this, or a percentage of past student, whatever.
ஓகே அவ்வளவு. இது முக்கியம். அடுத்தது சார்ட் டைட்டில். இந்த சார்ட் என்னதுக்கு ட்ரா பண்ணிக்கிறீங்க? நார்மலா சொல்லலாம், ஸ்டூடெண்ட் பாஸ் பெர்சன்டேஜ் ஃபுல்லா டைப் பண்ணுங்க. பாஸ் பெர்சன்டேஜ் இன் ஸ்கூல்ஸ் or in eastern schools or in Kalmar division schools. அப்படி நம்ம தேவையான எங்க டேட்டா கலெக்ட் பண்ணுமோ இல்லை இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல இதில் போடலாம். இது ரெண்டும் கட்டாயம் இருக்கணும். ஓகே, அடுத்த விஷயம் டேட்டா லேபிள். இதில் பாருங்க எக்ஸாக்டா இது எத்தனை பெர்சன்டேஜ், இது எத்தனை பெர்சன்டேஜ்னு உங்களுக்கு தெரியாது. அண்ணல வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட 86 இருக்கு. பிரிண்ட் எடுக்கும் போது தான் இப்போ இதில் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வழங்கும் போது நம்ம ரிப்போர்ட் எப்படி ஒரு பிரிண்ட் எடுத்தான்னு சொன்னேன், ஒரு வேர்டுக்கு மாற்றினோம்டா. ஸோ அந்த டைம்ல எல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இதை ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு டேட்டா லேபிளை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னேன். எக்ஸாக்டான வெலூஸ், ஒவ்வொரு பாருடைய எக்ஸாக்டான வெலூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அதே போல இந்த வெலூஸ் எந்த பொசிஷன்ல வரணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணலாம். டேட்டா லேபிள கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா வரும் ஆட்டோமேட்டிக்கா. அது பக்கத்துல ஒரு இது ஒன்று இருக்கு, ஏரோ மார்க் ஒன்று இருக்கு. அது கிட்ட கர்சரை கொண்டு வாங்கினா இந்த 7-8 ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஓகே, தேவையான இடத்துல அதை நீங்க ஃபில் அப் பண்ணலாம். அடுத்தது டேட்டா டேபிள். எந்த டேட்டாவை யூஸ் பண்ணீங்களோ அது உங்களோட சார்ட்டுக்குள்ள வரணுமா இருந்தா நீங்க டேட்டா டேபிள்ங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல பொசிஷனை மாற்றணுன்றாலும் நீங்க மாற்றலாம். தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணலாம். எரர் பார் நம்மளுக்கு தேவைப்படாது. லெஜெண்ட். லெஜெண்ட் என்று சொல்றது இது என்னத்தை இந்த ஒவ்வொரு பாரும் என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ணுது, பெர்சன்டேஜ் தான் ரிப்ரசென்ட் பண்ணுது. லெஜெண்ட் தேவைப்பட்டா நீங்க அதை அந்த இடத்துல இதை மாற்றி கொடுக்கலாம். ஓகே, சும்மா அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது ஃபில்டர். ஃபில்டர்னு பார்த்தா அந்த சார்ட்ல குறிப்பிட்ட ஒரு 2 ஸ்கூலை நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. உதாரணத்துக்கு ஓவராலா பார்த்தா பி வந்து டாப்ல இருக்கு. பட் உங்களுக்கு தேவை ஏயையும் சியையும் கம்பேர் பண்ண போறீங்க. அவங்க 2 பேர்ல யாரு அந்த தனி, அவங்க 2 பேரும் பர்டிகுலர்ல நீங்க இதே போறீங்கன்னு சொன்னா நீங்க ஏயும் பியையும் இதுல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஏயும் சி தனி ஏயும் சியும் ஒரு சார்ட்டா வரும். நம்ம இது ரெண்டையும் வச்சு இன்டர்பிரேட் பண்ணலாம், ஒழுங்கப்படுத்தலாம். ஓகே, ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் அவ்வளவுதான். தேவையான டேட்டாஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி இருக்குது. ஓகே பிள்ளைகள், இப்போ பார்த்ததுல எதுவும் கேள்விகள் இருக்கா? எதுவும் இருக்கா? இல்லாட்டி நம்ம பண்ணலாம். நத்திங், ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு வரலாம் பிள்ளைகள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தந்துட்டு டைரக்டா இதுக்குரிய ஸ்டெப்ஸ் என்ன, இப்போ நான் கேட்டுக்கிற கேள்விக்குரிய ஸ்டெப்ஸ் என்ன, எப்படி கீறுவீங்க சொல்லி கேட்கலாம். அல்லது இந்த ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, யாரோ ஒருத்தரோட வீடியோ ஒன்னாகி பிள்ளைகள் வீடியோ பண்ணுங்க. ஸோ டே கிளாஸ் அவ்வளவுதான். அடுத்தடுத்த கிளாஸ்ல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. எஸ், இந்த விஷயங்களை வழங்கப்படுத்துவேன். ஸ்காலர்ஷிப் அந்த விஷயங்கள். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். எதுவும் கேள்விகள் இருந்தால் குரூப்ல போடலாம். 2 சின்ன நான் யூடியூப் தந்திருக்கேன் லிங்க், அந்த யூடியூப்ல இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயே நீங்கள் போடலாம். நான் குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுவேன். வேறு எதுவும் கேட்க பிள்ளைகள்? or else shall I wind up? Okay, sir. Okay, ma'am. Jazakallah khair. Have a nice weekend. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alaikum salam.